ரியல்மிலேருந்து 3i அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரியல்மியோட இந்த 3i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது இது ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். சார் வேல்யூ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரியல்மி 3i ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ளெக்சிபிள் கேஸ். ஸோ ஃப்ரீ விஷயங்கள் எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோனில் வர்றது வாடிக்கையாகிட்டு இருக்குது. ஸோ இது நல்ல விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாமல் ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரியல்மி 3i ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து சைடில் வச்சுருவோம். அப்புறம் மீது என்ன விஷயங்கள்லாம் பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொரு கவர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ரெகுலரான ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. இது வந்து 5 வாட் 2 ஆம்பியர் உள்ள சார்ஜர். இந்த ஃபோனுக்கு வந்து போட்டாக மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி கொடுக்காத ஒரு நெகட்டிவ் தான். கடைசியாக இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சிம் இஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸோட கண்டென்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக ரியல்மி 3i ஸ்மார்ட் ஃபோன் போவோம். நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியண்ட். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டைமண்ட் ப்ளூ கலர் தவிர டைமண்ட் பிளாக், டைமண்ட் ரெட் அப்படிங்கிற இன்னும் 2 கலர்ஸ்லேயும் வருது. இந்த டைமண்ட் கட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு லைட் படும்போது அதில் வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் உருவாகுது. பார்க்குறதுக்கு இது நல்லாவே இருக்குது. அடுத்ததாக பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. கீழே ரியல்மி பிராண்டிங் இருக்குது. ஃபோனோட ரைட் சைடில் நமக்கு வந்து பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது. வால்யூம் கீஸ் வந்து ஃபோனோட லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போயிருக்காங்க. வால்யூம் கீஸ் மேலே நமக்கு வந்து டியூல் சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரே வந்து ஒரு டெடிகேட் சிம் கார்டு ட்ரே வச்சுருக்காங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. 250 GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபோனோட டாப் சைடு ஒன்றும் இல்லை. அதுவே ஃபோனோட பாட்டம் சைடு பார்க்கும்போது நமக்கு முதல்ல ஸ்பீக்கர் கில்ஸ் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் போர்ட், மைக்ரோஃபோன் மற்றும் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் ஆகிய போர்ட்ஸ் எல்லாமே பாட்டம் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசும்போது இது வந்து பிளாஸ்டிக் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 6.22 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p அதாவது HD+ ரெசல்யூஷனில் வருது. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 450 nits வரையும் பிரைட்னஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கார்னிங் ஒல்லா கிளாஸ் 3யோட ப்ரொடெக்ஷனும் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து நமக்கு ஒரு 13 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. மேலும் நமக்கு இந்த ஃபோனோட OS பற்றி பேசும்போது Android 9.0 பையில் வந்து ரன் ஆகுது. இது வந்து கலர் OS 6.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் MediaTek Helio P60 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட் 12 nm ப்ராசஸில் வந்து தயாரிக்கிறாங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cortex A73 கோர்ஸும் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cortex A53 கோர்ஸும் ரன் ஆகுது. 800 MHz ரன் ஆகிட்டு இருக்குது. கிராஃபிக்ஸ்க்காக மாலி G72 MP3 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக ரன் ஆயிரும். ஆனால் ஹெவியான கேம்ஸ், இப்போ PUBG மாதிரியான கேம்ஸ் விளாட்றீங்கன்னா மிட் செட்டிங்ஸில் விளாடலாம். ஹை செட்டிங்ஸில் விளாடும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் வந்து எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி நார்மலான யூசேஜுக்கு இது ஓகே. டெஸ்ட் பண்ணிவிட்டு கேமிங் ரிவ்யூவில் எப்படி இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜோடும் இன்னொன்று 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும் வருது. அதுபோக கேம் விளாடுறவங்களுக்கு கேம் பூஸ்டர் மாதிரியான சப்போர்ட் அதில் இருக்குது. டேரெக்டாக உங்கள் கேம்ஸை இதில் லோட் பண்ணி பேக்ரவுண்டில் உள்ள தேவையற்ற ஆப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஈஸியாக விளாட முடியும் கேம்ஸை. இந்த ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரையும் இது 175 கிராம் இருக்குது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த 2 சிம்லேயும் 4GB வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் பேண்ட் வைஃபை தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 4.2 இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபுல் டே வரையும் சார்ஜ் இருக்கும். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன். மேலும் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதிர்பார்த்ததோட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. மேலும் அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராவுக்கு வரும். பேக் சைட் கேமரா பொறுத்தவரையும் நமக்கு வந்து டுவல் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 MP கேமரா வித் f1.8 aperture, எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட், ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு f2.4 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ டே லைட்டில் எடுத்த எல்லா விதமான ஷார்ட்ஸும் நல்ல கிளியராக தான் இருந்துச்சு.
போர்ட்ரேட் மோடில் எடுத்த ஷார்ட்ஸுமே நல்ல எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா இருந்தது. மேலும் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. இதில் வந்து டெடிகேட்டடாக வந்து உங்களுக்கு குரோமா பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது கலர்ஸ் இன்னுமே நல்ல சேச்சுரேஷனாக வருது. செல்ஃபீஸை பற்றி பேசும்போது இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் 13 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து போர்ட்ரேட் மோட் மூலியம் ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஃபோட்டோஸ் நல்லாவே இருக்குது. கேமரா டு API சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால Gcam நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். Gcamல எடுத்த பிக்சர்ஸும் ரெகுலரான கேமராவில் எடுத்த பிக்சர்ஸும் எப்படிலாம் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் பண்ணுறேன். மேலும் இந்த ஃபோனோட ஓவரால் யூசேஜை எப்படி இருக்குங்கிறத நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.